முகேஷுக்கு 4 வயசு ஆகவே இல்லை. இப்போ பையன் வளர்ந்துட்டான். பையனுக்கு அம்மா 5 வயசு ஆயிடுச்சு தாம்மா. பையன் பள்ளிக்கூடம் கூட போகிறாங்க. கணக்கு வைத்தியன் தொல்லை தாங்க முடியல, விட்டுட்டாங்க பிரேக்கு பெல்ல அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கிட்ட போய் ஏதோ பேசலாமான்னு நினைக்கிறான். வா போய் பேசுவோம் அப்படின்ட்டு. நான் கூட சாப்பிடலாமா? சூப்பர் சூப்பர். ஆகா, என்னங்க வந்த பர்சனலி ஒரு பொண்ணை கட் பண்ணிட்டான். நான் அம்மா இவன் என்ன பண்ணிட்டானா, ஒரு ஸ்கூலில் போயிட்டு படிங்கடான்னா அந்த பிள்ளைகிட்ட ஓவரா நடிக்கிறாமா. பொம்பளை சோக்கு கேட்குதாடா முகேஷ், போய் பாத்ரூம் கை விடா, அதுதான்டா உனக்கு தண்டனை. எங்க முகேஷ்க்கு என்ன நிலைமை பாருங்க, பாத்ரூம் கை விட்டுட்டாங்க இந்த டெட்பூல் பையனால. போய் அவங்க அம்மாட்ட கொத்து விட்டுதான் தண்டனையாக சொல்லிட்டு பாத்ரூம் கை விட்டாங்க. சோக கதை பாத்ரூம் கை உன கதை, உள்ள கதை பாத்ரூம் கை உன கதை. அப்பா கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து முகேஷ் அவங்க அப்பா கூட ஒரு பிக்னிக் வந்திருக்கான். அந்தாண்ட பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸு குதூகலமாக இருக்காங்க. தலைவன் மீன் பிடிக்கலாமா இல்லை அவங்க கூட போய் விளையாடலாமான்னு பார்க்குறான். முகாஷே போய் மீனை பிடிடா அப்படின்னு சொன்னதுனால முகேஷும் தூண்டியில் போட்டு மீனை பார்க்குறான். மீன் மாட்டுதோ இல்லையோ அவன் கவனம் ஃபுல்லாக அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் நோக்குது. ஆஹா, பொண்ணுங்களோட குதூகலமாக இருக்கானுங்களே, குதூகலத்துலேயும் கணக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்றாண்டின்னு சொல்லிட்டு ஒரே இழு மாட்டிக்கிச்சு. தகப்பா ஒரு மீனை பிடிச்சிட்டா அப்படிங்கிறான். அப்புறம் ஓடி பிடிச்சி விளாட்றான். எல்லாரையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி கபகபகபகன்னு வர்றான் ஒரு புல்லாக விட்டு. அடுத்து ஒரு பையனை பிடிக்கணும் போல இருக்குது. ஏன் நில்றா அடா நின்றுட்டு இருந்த பொண்ணு ஓடுதுங்க. 2வது அவுட்டு. நில்லுடி, வா அவுட்டு, நீ ஓடியா, இந்த பக்கம் தான் வருவான். இந்த லாக்கு அவுட்டு.